நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பச்சை பாம்பு பார்த்தேங்க மரத்து மேலே. சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ரீலங்கன் க்ரீன் வைன் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் ஹட்டுலா நசூட்டா. இது பாய்ஸ்னஸ் கிடையாது, இது நான் பாய்ஸ்னஸ் தான். இது கடிச்சா தடிக்கும், அப்புறம் அந்த நம்னஸ், அதாவது மரத்து போகும், அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும். உயிர் எடுக்கிற அளவுக்கு இது கிடையாது. பட் ஏதாவது க்ளோஸ் டு ஐஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸில் பைட் பண்ணால் ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வெரி ரேர். அது நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், கண்கொத்தி பாம்பு, பறவை பாம்பு, அப்படி பச்சை பாம்புன்னெல்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக அது சில நம்மளோட நம்பிக்கைகள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை பார்த்து கொத்திரும், அது பறக்கிற பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கான ப்ரூஃப்ஸ் எதுவும் இல்லைங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மேபி அது நம்ம மரத்தில் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் தான் நம்ம க்ளோஸில் தெரியறதுனால மேபி அது தாக்க வரலாம். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இதுன்னு இல்லைங்க, நிறைய ஸ்பீஷீஸ் இப்போது அழிவின் விளிம்பில் இருக்குது. ஸோ எதையுமே பார்த்ததும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படாதது வரைக்கும் கொல்லாதீங்க. அதுக்கான நம்பர்ஸ் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு போய் அதுக்கான இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுன்னு இல்லைங்க, வேற எந்த விஷத்தன்மை பாம்பை பார்த்தாலும் கொல்லாதீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு பார்த்து தான் அடித்து எதையுமே கொன்றாதீங்க. அதுவும் இல்லாமல் அது தேவையில்லாமல் நம்மளை தாக்காது. அதோட விஷத்தை அது வேஸ்ட் பண்ணாது. நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணாலோ ஏதாவது பண்ணாதான் அது தீண்டுமே தவிர வெரி ரேருங்க. அது அந்த மாதிரி பண்ணாது எதுவுமே, எந்த ஜீவனுமே, எந்த ஜீவராசியுமே அப்படி தேவையில்லாமல் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். நம்ம வீடுங்களில் கொண்டு போய் அது இருக்கிற இடத்துல கட்டிட்டோம்னா அது பாவம் எங்கே போவாங்க? அதனால தான் வீடுங்களுக்குள்ளே வழி தெரியாமல் வராங்க. அதனால் அதுக்கான நம்பர் கூப்பிட்டிங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. இது நம்ம ஸ்னேக்ஸ் நம்ம லைஃப் சைக்கிளுக்கு ரொம்ப முக்கியங்க. இது அழிஞ்சிருச்சுன்னா சில ரேட்ஸு அந்த மாதிரி எல்லா இனங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் பாதிக்கும். அது பெருகுனுச்சுன்னா நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சால்மோனெல்லா, ஸ்வைன் டிசென்ட்ரி, முரைன் டைஃபஸ், அந்த மாதிரி டிசீசஸ்ஸு, ரேட் பைட் ஃபீவரு, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ லைஃப் சைக்கிள் பாதிக்கும். எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குங்க. ஸோ அதை நம்ம கடவுள் நம்மளுக்கு மட்டும் விட்டுட்டு போகலை, மற்ற ஜீவராசிகளுக்கும் தான். அதனால் தேவையில்லாமல் பயந்து மற்ற இனங்களை கொன்றாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு தான் பாதிப்பு, நம்ம லைஃப் சைக்கிளில் டிஸ்டர்ப் பண்ணும்.